Hi everyone. So pharmacokinetic topic பார்த்துட்டு இருந்தோம். அதில் அப்சார்ப்ஷன் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இவ்வளோ நேரம் என்னாச்சு, ட்ரக் நான் ஓரலாக எடுத்துக்கிட்ட ட்ரக் வந்துட்டு அப்சார்ப் ஆயிருக்கு. அப்சார்ப்ஷனா என்ன, சைட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது ஓரலாக எடுத்ததுலேருந்து பிளட்டை போய் ரீச் ஆகியாச்சு. ஸோ இப்போ பிளட்ல இருந்து என்ன ஆகணும், மற்ற பார்ட்ஸ்க்கு அது டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். ஸோ அதுதான் வந்துட்டு என்ன, ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா. ஸோ இந்த டாப்பிக்கில் ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷனில் அவ்வளோவா கொஸ்டின்ஸ் கேட்டதில்லை. அண்ட் இதில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோன்னா பிளாஸ்மா ப்ரோட்டீன் பைண்டிங். ஸோ அது வந்து நம்ம பார்ப்போம், வர டாபிக்ஸில் பார்ப்போம். ஸோ நான் ஃபஸ்ட் வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷனை டிஸ்டர்ப் பண்ண போகிற ஃபேக்டர்ஸ் என்னென்ன. ஃபஸ்ட் வந்து சொலிபிலிட்டி. ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் அப்சார்ப்ஷனில் பார்த்த மாதிரி நம்மளுக்கு வந்து லிப்பிட் சொலிபிள் ட்ரக்ஸ் என்ன பண்ணுவோம், ரொம்ப ஈஸியாக வந்து அப்சார்ப் ஆகிடும். இப்போ வந்து லிப்பிட் சொலிபிலிட்டி இல்லைனா அப்சார்ப்ஷன் நடக்கலனா டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் நாட் பாசிபிள். அதே மாதிரி அயனைசேஷன். ஸோ அயனைசேஷன்னா என்ன அப்படின்றது அப்சார்ப்ஷனில் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ அன்அயனைஸ்டு ட்ரக்ஸ் தான் வந்து என்ன ஆகும், நம்மளுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்சார்ப் ஆகும். ஸோ அப்சார்ப்ஷனே வந்து அங்கே தான் அன்அயனைஸ்டு ட்ரக் தான் பாசிபிள்னா டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து அன்அயனைஸ்டு ட்ரக் தான் வந்து ஐடியல். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பிளட் ஃப்ளோ. ஸோ பிளட் ஃப்ளோ ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நம்ம அப்சார்ப்ஷன் வந்து பிளட் ரீச் ஆயிடுச்சு. ஸோ பிளட்டோட ஃப்ளோ எங்கெங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் இந்த ட்ரக்ஸ் போய் ரீச் ஆகும். ஸோ பிளட் ஃப்ளோ வந்து நிறைய இருக்கும்போது ட்ரக்கோட டிஸ்ட்ரிபியூஷனும் நிறைய இருக்கும் அப்படின்னு கான்செப்ட். தென் பிளாஸ்மா ப்ரோட்டீன் பைண்டிங், இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ பிளாஸ்மா அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு பார்ப்போம். நான் வந்து தனியாக ஒரு பிளட்டை வந்து என்ன பண்ணுறேன், கலெக்ட் பண்ணி வைக்கிறேன். ஸோ அப்படி கலெக்ட் பண்ணி வச்ச கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகும், ஒரு எல்லோ ஃப்ளூயிட் வந்து தனியாக நிற்கும். ஸோ அந்த எல்லோ ஃப்ளூயிட் தான் வந்து நம்ம என்னென்னு பார்த்து பிளாஸ்மா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த பிளாஸ்மாவில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். ஸோ அது மாதிரியான ஒரு ப்ரோட்டீன் தான் வந்து என்ன அப்படின்னா ஆல்புமின் அப்படின்ற ஒரு ப்ரோட்டீன். ஓகேங்களா. இப்போ பிளட் வெசலுக்கு போகும். ஸோ பிளட்டில் வந்து பிளாஸ்மா பிளட் ரெண்டுமே கலந்து தான் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இப்போ ட்ரக் வந்துட்டு பிளட்டை போய் ரீச் ஆயாச்சு, அப்சார்ப்ஷன் முடிகிற டைமில் பிளட்டை போய் ரீச் ஆயாச்சு. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகுது, இந்த ட்ரக்கோட பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ப்ரோட்டீன் கூட போய் அட்டாச் ஆகிக்குது. ஸோ இப்படி அட்டாச் ஆன ப்ரோட்டீன்ஸை தான் வந்து நம்ம அட்டாச் ஆன ட்ரக்கு தான் வந்து என்ன சொல்கிறோம், பிளாஸ்மா ப்ரோட்டீன் பைண்டிங். அதாவது பிளாஸ்மாவில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் கூட ட்ரக்கு பைண்ட் ஆகியிருக்கு அப்படின்றது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் என்னென்ன அப்படின்றது உங்களுக்கு சைட்லையும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ பிளாஸ்மா ப்ரோட்டீன் பைண்டிங் அப்படின்னா ரிவர்சிபிள் அட்டாச்மெண்ட். அதாவது கொஞ்ச நேரம் தான் பைண்டாக இருக்காது, பிரிக்கவே முடியாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து அது டிட்டாச் ஆகி வெளியே வந்துடும். ஸோ இப்படி இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து ட்ரக்கோட பைண்ட் ஆச்சுன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இமேஜின் இப்போ வந்து நான் ஒரு 100 mg ட்ரக் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அந்த 100 mgயில் வந்துட்டு என்ன ஆகுது, 50% வந்து ப்ரோட்டீன்ஸ் கூட பைண்ட் ஆகிடுது. இப்படி 50%, அதாவது 50 mg பைண்ட் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த 50% வந்து எதுக்குமே பிரயோஜனப்படாது. அதாவது தேவையான ஆக்ஷனை கொடுக்குறதுக்கும் பிரயோஜனப்படாது, லிவரில் போய் வந்து இன்ஆக்டிவ் ஆகாது, மெட்டபலைஸும் ஆகாது, அண்ட் எக்ஸ்க்ரீட்டும் ஆகாது. ஓகேங்களா. தென் இப்போ மீதி 50 mg இருக்கு இல்லைங்களா, அது போய் ஆக்ஷனை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது அதோட வேலையை பண்ண ஆரம்பிக்கும். மீதி 50 mg இந்த ப்ரோட்டீன் கூடயே பைண்ட் ஆகிருக்கும். தென் கொஞ்சம் நேரம் கழிச்சு, இது ரிவர்சிபிள் ப்ராசஸ் தானே, இந்த ப்ரோட்டீன்ஸை விட்டு என்ன ஆகும், இந்த ட்ரக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்படி பிரியும் போது இந்த ட்ரக்ஸ் என்ன ஆகுது, இப்போ ஆக்ஷன் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகுது. ஸோ இப்படி கொடுக்கறதுனால என்ன, பிளாஸ்மா ப்ரோட்டீன் பைண்டிங் இருந்தால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 50 mg வந்துட்டு என்ன ஆகுது, ஆக்ஷனை கொடுத்துட்டு வெளியே போயிடுது. தென் அனதர் 50 mg ஒரு ரிசர்வாயர் மாதிரி, கொஞ்சம் நம்ம வந்து என்ன சேமிச்சு வச்ச மாதிரி. ஸோ அனதர் 50 mg வந்துட்டு திரும்ப போய் அதுக்கு ஹெல்ப் பண்ணுது அந்த எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நம்மளுக்கு ரொம்ப நேரம் எஃபெக்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பிளாஸ்மா ப்ரோட்டீன் பைண்டிங் இருந்தால். ப்ளஸ் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, எக்ஸ்க்ரீஷனை வந்து தடுக்கலாம். நம்மளுக்கு வந்து ஒரு ஒட்டு மொத்தமாக வந்து கொடுக்கும்போது எப்படி ஃபேஸில் அடித்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை சாப்பிடும்போது நல்லாயிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அது மாதிரி தான் ட்ரக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு போய் ஆக்ஷன் கொடுக்கறதுனால எக்ஸ்க்ரீஷன் தடுக்கப்படும். தென் இதில் அப்போ டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு போய் 50 mg போய் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஒரு சில ட்ரக்ஸுக்கு வந்து என்ன ஆகும், 90% வந்து என்ன ஆகுது, பிளாஸ்மா ப்ரோட்டீனோட பைண்ட் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க. மீதி எவ்வளோ இருக்கும், அப்போ வெறும் 10 mg தான் இருக்கும். ஸோ அந்த 10 mg தலைவலி போகிறதுக்கு யூஸ் ஆகுமா, யூஸ் ஆகாது. ஸோ அதுதான் வந்துட்டு இதோட டிஸ்அட்வான்டேஜ். ரொம்ப பிளாஸ்மா ப்ரோட்டீன் பைண்டிங் இருந்தாலும் நம்மளுக்கு கஷ்டம், பிகாஸ் அவைலபிலிட்டின்றது ரொம்ப கம்மியாயிரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய டோஸ் வந்து சாப்பிட வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய டோஸ் சாப்பிட்றது உடம்புக்கும் நல்லது கிடையாது. ஸோ இது ஒரு சில எக்ஸாம்பிள். பார்ஃபரின்க்கு எவ்வளோ, மார்ஃபின்க்கு எவ்வளோ, லித்தியம்க்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ட்ரக்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம் தான். பட் ஒரு சாப்டரில் நீங்கள் ட்ரக்ஸ் படிக்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியாகிடும். ஸோ இப்போதைக்கு ஜென்ரல் ஃபார்மகாலஜி சாப்டரில் ட்ரக்ஸ் படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் மொத்த ஃபார்மகாலஜி நீங்கள் வந்து படித்து முடிக்கிறப்போ இட் வில் பி ஈஸி. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ரீடிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ரீடிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன். ஒரு அனஸ்தட்டிக் ட்ரக் கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகுது, அனஸ்தீஷா கொடுத்த ஒரு 10 செகண்டில் என்ன ஆகுது, ரிவர்ஸில் கவுண்ட் பண்ண சொல்லுவாங்க, 100லேருந்து கவுண்ட் பண்ணுங்க அப்படின்னு இல்லையா. ஸோ ஒரு 10 செகண்டில் என்ன ஆகும், அவங்க வந்து மயக்கமேறுவாங்க. ஏன்னா இந்த ட்ரக் வந்து முதல்ல யாரை போய் ஹிட் பண்ண போகுது அப்படின்னா பிரெயின். ஃபஸ்ட்டு பிரெயினை போய் ரீச் ஆகும். பிரெயினை போய் ரீச் ஆன உடனே அங்கே ஆக்ஷன் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா. தென் கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த ட்ரக்கெல்லாம் என்ன ஆகும், பிரெயினை விட்டு மற்ற மசில்ஸ்க்கு போய் ரீச் ஆக ஆரம்பிக்கும். அப்படி ஆகும்போது என்ன ஆகும், கான்ஷியஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா ரீடிஸ்ட்ரிபியூஷன். ஃபஸ்ட்டு ஒரு ஆர்கனை போய் ரீச் ஆகி அதோட எஃபெக்ட் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. தென் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆர்கனை விட்டு என்ன ஆகுது, அந்த ட்ரக்கு வெளியே வருது, ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இந்த ஆர்கனை விட்டு மற்ற ஆர்கனுக்கு ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகுது இல்லையா. ஸோ அதுதான் வந்துட்டு ரீடிஸ்ட்ரிபியூஷன். நெக்ஸ்ட் அடுத்த ஃபேக்டர் ஸ்டோரேஜ் டிபாட்ஸ். ஸ்டோரேஜ் டிபாட்னா என்ன, நம்ம வந்து சேமிச்சு வைக்கிற ஒரு இடம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சில ட்ரக்ஸ்லாம் என்ன ஆகுதுன்னா ஒரு சில இடத்துல போய் அப்படியே வந்து ஸ்டோர் ஆகி நின்றுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. சல்ஃபனமைட் அப்படின்ற ட்ரக் பிளாஸ்மா ப்ரோட்டீனில் ஸ்டோர் ஆயிடுது. தென் ஹெவி மெட்டல்ஸ் என்ன ஆகுது, கனெக்டிவ் டிஷ்யூல ஸ்டோர் ஆயிடுது. குயினாக்ரின்ன்றது வந்து லிவர் செல்ஸில் ஸ்டோர் ஆயிடுது. பார்பிச்சுரேட்ன்ற ஃபேக்டில் ஸ்டோர்.
ஸ்டோரேஜ் ஆகிடுது சரிங்களா. ஸோ அப்படி ஸ்டோரேஜ் ஆச்சுன்னா என்ன ஆகும், இந்த அவைலபிலிட்டி ஆஃப் ட்ரக் ஃபார் ஆக்ஷன் கம்மியாக இருக்கும், அதாவது ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய ட்ரக் கம்மியாக இருக்கும் இல்லையா. பட் அது ஒரு நல்ல விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரியே ஒரு 50 mg ட்ரக் சாப்பிட்ருக்கேன் வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு என்ன ஆகுது, ஒரு 10 mg ஒரு 25 mg வந்துட்டு எங்கே ஸ்டோர் ஆகுது, கனெக்டிவ் டிஷ்யூன்னு வச்சுக்கலாம். கனெக்டிவ் டிஷ்யூவில் ஸ்டோர் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ மீதி 25 mg வந்து எஃபெக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கனெக்டிவ் டிஷ்யூலேருந்து என்ன ஆகும், ட்ரக் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த 25 mg எஃபெக்ட் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட்டு இங்கேருந்து வர ஒரு எஃபெக்ட் கொடுக்க ஆரம்பிக்குவார். ஸோ ஸ்லோ ரிலீஸ் இருக்கிறதுனால ப்ரொலாங்டு எஃபெக்ட் வந்து இதில் நம்மளுக்கு கிடைக்கும். இன்னொரு ஃபேக்டர் பிளட் பிரெயின் பேரியர். இது ஆல்ரெடி அனாட்டமியில் படிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ பிளட் பிரெயின் பேரியர் அப்படின்றது எங்கே இருக்குது, பிரெயின் கிட்ட இருக்குது, ஒரு மாதிரியான டைட் ஜங்ஷன் இல்லையா. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து ஜஸ்ட் லைக் தட் அலோவ் பண்ணாது. ஸோ ஒரு சில ரொம்ப லிப்பிட் சால்யூபிள் அண்ட் அன்அயனைஸ்டு ட்ரக்ஸை தான் வந்து இது ரொம்ப அதிகமாக அலோவ் பண்ணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு பிளட் வெசல் வச்சுக்கோங்க, பிரெயினில் இருக்க ஒரு பிளட் வெசல் இல்லைங்களா. ஸோ இந்த பிளட் வெசலை விட்டு தான் வந்து என்ன ஆகணும், வெளியே வரணும், பிரெயினை போய் ரீச் ஆகணும்னா இதை விட்டு வெளியே வரணும். பட் இப்படி வெளியே வரணும் அப்படின்னா இந்த 2 செல்லுக்கு நடுவில் என்ன இருக்கணும், கேப் இருக்கணும். அந்த கேப் வந்துட்டு இதில் ஃபில்ட்ரேஷனில் பார்த்தோம் இல்லையா. ஸோ 2 செல்லுக்கு நடுவில் கேப் இருக்கும், அதில் பிளட் ட்ரக்ஸ் மூவ் ஆகணும். இதில் அந்த பாசிபிலிட்டி கிடையவே கிடையாது, பிகாஸ் இது வந்து ரொம்ப டைட்டான ஒரு ஜங்ஷன் ஓகேங்களா. ஸோ அதனால் இங்கே இருக்கிற ட்ரக்ஸ் எல்லாமே வந்து வெளியே வரணும் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ பிளட் பிரெயின் பேரியரை கிராஸ் பண்ணுறதே வந்து ட்ரக்ஸுக்கு ஒரு டஃப்பான டாஸ்க் தான். அதில் லிப்பிட் அண்ட் நான் அயனைஸ்டு ட்ரக்ஸாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக கிராஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பிளட் பிரெயின் பேரியர் மாதிரியே பிளாசென்டா பேரியர். ஸோ பிளாசென்டா பேரியர் எங்கே இருக்கும், யூட்ரஸில் இருக்குது அண்ட் ப்ரெக்னென்ட் உமன்ஸ்க்கு இது ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த பிளாசென்டா அப்படின்றது தமிழில் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நஞ்சோட வேலை என்ன, ஒரு சில ட்ரக்ஸ் எல்லாத்தையும் இல்லை ஒரு சில கெட்ட விஷயத்தை வந்து என்ன பண்ணும், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். நீங்கள் உள்ள வராதிங்க, உள்ள பேபி இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ ட்ரக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லிப்பிட் சால்யூபிள் அன்அயனைஸ்டு மட்டும் தான் என்ன ஆகும், இந்த பிளாசென்டாவை கிராஸ் பண்ணி யூட்ரஸை ரீச் ஆக முடியும், மற்றது ரீச் ஆகாது. ஸோ இன்னொரு டாபிக் ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷனில் லாஸ்ட் டாபிக் வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். இது வந்து நம்ம முருகேஷ் புக்கில் கொடுக்கல, பட் இருந்தாலும் நாலேஜ்க்காக இது தெரிஞ்சுப்போம். பிகாஸ் எம்ஆர்பி எழுதும்போது இதிலேருந்து கொஸ்டின்ஸ் வேணால் வரலாம் சரிங்களா. ஸோ வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது என்னென்னா, ஒரு கணக்கு எடுக்கிறாங்க ஓகேங்களா. என்ன மாதிரி கணக்கு அப்படின்னா, இப்போ நான் ஒரு ட்ரக் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த ட்ரக்கு மொத்த பாடியை ரீச் ஆகிறதுக்கு என் பாடியில் எவ்வளோ ஃப்ளூயிட் இருக்கணும் அப்படின்றத கணக்கிடுறது. ஸோ அதுதான் வந்துட்டு வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அது சொன்னேன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரிஞ்சிடும். ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலாவும் கொடுத்துருக்காங்க. என்ன ஃபார்முலா அப்படின்னா, எவ்வளோ டோஸ் கொடுத்துருக்கோம் அண்ட் எவ்வளோ வந்து பிளாஸ்மாவை ரீச் ஆயிருக்கு. ஸோ பிளாஸ்மா அப்படின்றது என்ன, நம்மளோட பிளட்டை செப்பரேட் பண்ணி எடுத்தோன்னா உங்களுக்கு பிளாஸ்மா கிடைக்கும். ஸோ நம்ம அது பிளாஸ்மா அப்படின்றது பிளட் கூடவே இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ எவ்வளோ டோஸ் எடுத்திருக்கேன், தென் எவ்வளோ வந்து என் பிளட்டை போய் ரீச் ஆயிருக்கு, அதாவது பிளட்டில் இருக்க பிளாஸ்மா போய் ரீச் ஆயிருக்கு அப்படின்றத கணக்கிடுறது தான் வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பீக்கர் தான் என் பாடி அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. என் பாடியில் வந்து 10 லிட்டர் ஆஃப் ஃப்ளூயிட் இருக்குது. ஃப்ளூயிட்னா பிளட்டு, எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடு எல்லாமே வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ 10 லிட்டர் என்ன இருக்குது என்கிட்ட ஃப்ளூயிட் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 500 mg வந்துட்டு ட்ரக் எடுக்கிறேன். ஸோ இப்படி எடுக்கும்போது என்ன ஆகும், இது 10 லிட்டரில் கரையும். ஸோ 10 லிட்டரில் இந்த 500 mg ட்ரக் கரைஞ்சிது அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு, 50 mg கரெக்டுங்களா. ஸோ இந்த 50 mg தான் வந்து என்னது, பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன். அதாவது 1 லிட்டரில் 50 mg வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்றது தான் என்ன, பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனை கேல்குலேட் பண்ணலாம். ஸோ வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன சொன்னாங்க, டோஸ் டிவைடட் பை பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா. ஸோ டோஸ் என்னது 500 mg-யும் தென் பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன் என்ன 50 mg-யும் இல்லைங்களா. ஸோ இப்போ வந்துட்டு கனெக்ட் பண்ணி பாருங்கள், 10 தான் வந்துட்டு என்னது வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஓகேங்களா. இதுதான் வந்துட்டு இங்கே கிடச்சிருச்சு. ஸோ வால்யூம் ஆஃப் எனக்கு வந்து 10 லிட்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னோட 500 mg ட்ரக் வந்துட்டு நல்லா டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படின்றது. பட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ என் பாடியில் வந்து வெறும் தண்ணி மட்டும் கிடையாது, மற்ற விஷயங்களும் இருக்குது இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் 10 லிட்டர்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் இன் மை பாடி. என்கிட்ட ஒரு ஆர்கன் இருக்குது, என்னது ஸ்டொமக். ஓகே, ஸோ 500 mg வந்து நான் ட்ரக்கு எடுக்கிறேன். என்னோடய ஸ்டொமக் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 100 mg வந்து இது சாப்பிட்றோம் ஓகேங்களா. ஸோ 100 mg வந்துட்டு என்னோடய ஸ்டொமக் சாப்பிட்றோம். அப்படி சாப்பிட்ருச்சு, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சாப்பிட்றோம் அப்படின்னா HCl வந்து டெஸ்ட்ராய் ஆகிடும், இல்லை லிவரில் டெஸ்ட்ராய் ஆகிடும், அந்த மாதிரி வச்சுக்கணும். ஸோ அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா மீதி எவ்வளோ இருக்கும், 400 தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 400 தான் வந்து இந்த 10 லிட்டர்ஸில் டிசால்வ் ஆக போகுது. ஸோ இப்போ இமேஜின் பண்ணி பாருங்கள் எவ்வளோ கிடைக்கும், 40 mg. ஸோ 40 mg அப்படின்றது என்ன, பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன் கரெக்டுங்களா. இப்போ வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன சொன்னாங்க, டோட்டல் ட்ரக் டோஸ் எவ்வளோ 500. ஸோ 500 டிவைடட் பை பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ, எஸ் ஸோ வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன 12.5 லிட்டர்ஸ். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் கிடையாது, ஸோ 12.5 லிட்டர்ஸ் வந்து தேவைப்படுது ஓகேங்களா. ஸோ இப்போ எதுக்கு இந்த வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் படிக்கணும் அப்படின்னா, 2 சினாரியோ எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு சினாரியோவில் என்னாச்சு, எந்த ஒரு ஆர்கனுமே இல்லை ஓகேங்களா. சேம் வால்யூம் நம்மளுக்கு வந்தாச்சு, அதாவது 10 லிட்டர் வந்தாச்சு. பட் ஒரு ஆர்கன் இருக்கும்போது, டிஷ்யூ இருக்கும்போது இந்த வால்யூம் என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ டிஷ்யூ டிஸ்ட்ரிபியூஷன் நிறைய இருந்தால், அதாவது ட்ரக் வந்து டிஷ்யூவில் நிறைய டிஸ்ட்ரிபியூட் ஆக போகுது அப்படின்னா வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். இல்லைனா வந்து வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆல்ரெடி கேல்குலேட் பண்ணி வச்சிருப்பாங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரக்குக்கு வந்து 50% வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. 50 லிட்டர்ஸ் அப்படின்றது வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு வந்து நிறைய டிஷ்யூ டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இல்லை இந்த ட்ரக்குக்கு வந்து 2 லிட்டர்ஸ் தான் வந்துட்டு வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த ட்ரக்குக்கு வந்து டிஷ்யூ டிஸ்ட்ரிபியூஷன் அவ்வளோவா இல்லை அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் கேல்குலேட்டே பண்ணுறாங்க. ஸோ இப்போது MCQs பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பிளாஸ்மா ப்ரோட்டீன் மெயின்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் பைண்டிங் ஆஃப் அசிடிக் ட்ரக் இஸ். ஸோ எந்த ப்ரோட்டீன் வந்துட்டு ட்ரக் பைண்ட் ஆகிறதுக்கு, அதாவது அசிடிக் ட்ரக் பைண்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், இட்ஸ் ஆல்புமின். பட் இதுவே வந்து பேசிக் ட்ரக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்கன்னா அந்த ஆன்சர் இஸ் alpha-1 glycoprotein. ஓகேங்களா? இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட் MCQ. தென் வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றதுக்கு ஃபார்முலா கேட்டிருக்காங்க. எஸ், ஸோ அது வந்து அமௌண்ட் ஆஃப் ட்ரக் இன் த பாடி பை பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன். இதுதான் ஆன்சர். தென் ட்ரக் வித் வெரி ஹை வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இண்டிகேட்ஸ் என்ன? ஸோ வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன? ஸோ ஒரு கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா, நம்ம வந்துட்டு ஆர்கன், அதாவது டிஷ்யூ டிஸ்ட்ரிபியூஷன் நிறைய இருக்கும்போது என்ன ஆகுது? வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. ஸோ விச் மீன்ஸ் பி தான் ஆன்சர். தி லாஸ்ட் கொஸ்டின், ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ட்ரக் டு ஃபீட்டஸ் டிபெண்ட்ஸ் ஆன். ஸோ ஃபீட்டஸ்க்கு போகிற ட்ரக் எப்படிலாம் இருந்தால் கண்டிப்பாக ஃபீட்டஸை போய் ரீச் ஆகும், அதாவது பிளாசண்டாவை கிராஸ் பண்ண போகிற ட்ரக்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? லிபிட் சாலிபிலிட்டி, அயனைசேஷன், பிளட் ஃப்ளோ. கண்டிப்பாக இது மூணுமே இன்வால்வ். ஸோ ஆன்சர் இஸ் ஆல் ஆஃப் தி அபவ். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன். தேங்க்யூ.